இங்க ஒரு ஃபிளைட் பேசஞ்சர்ஸோடயே கடல் கடியில போய் விழுந்துருது. ஆனா நல்ல வேலையா உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வராத மாதிரி தான் சேஃபா இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா கடல் கடியில இருக்கோமே தெரிஞ்சதுமே எல்லாருமே பதட்டமாயி பயந்து போயிடுறாங்க. ஏன்னா ஃபிளைட்டுக்குள்ள இருக்க ஆக்சிஜன் இவங்க எல்லாருக்குமே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியாது. சோ இவங்க எல்லாருமே பயத்துல பதட்டத்தோட இருக்கிறத பார்த்து இதுக்கான வழியை யோசிக்கலாம்னு கேப்டன் வந்து சொல்றாரு. ஃபிளைட்ல இருக்க கம்யூனிகேஷன் டிவைஸ்மே இப்ப இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அது இருந்தாதான் வெளி உலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை காப்பாற்றவே முடியும். இப்ப இவங்க எல்லாருமே பயந்து போய் பதட்டத்துல இருக்கதால ஃபிளைட்டுக்குள்ள இருக்க ஆக்சிஜன் இவங்க நினைச்சதை விட ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்குது. இதனாலேயே கொஞ்சம் பேர் பயத்துல மயக்கம் போட்டுறாங்க. இன்னும் சில பேர் ஆக்சிஜன் பத்தாம மயக்கம் போட்டுறாங்க. அப்பதான் கேப்டன் வந்து சிக்னல் பாய் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை எப்படியாவது கடலுக்கு மேல கொண்டு போய் போட்டா போதும், இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்க கப்பலுக்கு நம்ம இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துரும்னு சொல்றாரு. இப்ப அதை வெளியே கொண்டு போகணும். ஆனா பேசஞ்சர்ஸ் இருக்க இடத்துக்கு தண்ணியும் வரக்கூடாது. சோ இந்த ரிஸ்கான வேலையை கேப்டனே பாத்துக்கிறாரு. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த சிக்னல் பாய் மேல போனதுமே பக்கத்துல இருக்க கப்பலுக்கு சிக்னல் போய் இவங்க இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறாங்க.